வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி. உடலின் மொழி தெரியுமா? உடலின் மொழி அறியாமல் உடலின் நலத்தை பேணுதல் என்பது சாத்தியமாகாது. உடலின் மொழியை உணரும்போது மட்டுமே அதற்கேற்றவாறு நம் உடலின் உறுப்புகளை பாதுகாத்து கொள்வதற்கான அறிவு கிடைக்கும். சில உடல் மொழிகளை சிந்திப்போம். 1. உடல். உணவை கேட்கும் மொழி பசி. 2. தண்ணீரை கேட்கும் மொழி தாகம். 3. ஓய்வை கேட்கும் மொழி சோர்வு, தலைவலி. 4. நுரையீரலை தூய்மை செய்யும் மொழி தும்மல், சளி, இருமல். 5. உச்சி முதல் பாதம் வரை உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி காய்ச்சல். 6. காய்ச்சலின் போது உணவை உண்ணாதே என்று சொல்லும் மொழி வாய் கசப்பு மற்றும் பசியின்மை. 7. காய்ச்சலின் போது நான் உடலை தூய்மை செய்கிறேன், நீ எந்த வேலையும் செய்யாதே என்று சொல்லும் மொழி உடல் அசதி. 8. எனக்கு செரிமானம் ஆகாத உணவை நான் வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி வாந்தி. 9. நான் குடல்களில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி பேதி. 10. இரத்தத்தில் உள்ள நச்சை நான் தோல் வழியாக வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி வியர்வை. 11. நான் வெப்பநிலையை சீர் செய்து இரத்தத்தில் உள்ள நச்சை முறிக்கப் போகிறேன் என்று சொல்லும் மொழி உறக்கம். 12. நான் முறித்த நச்சை இதோ வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி சிறுநீர் கழித்தல். 13. உணவில் உள்ள சத்தை பிரித்து இரத்தத்தில் கலந்து சக்கையை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி மலம் கழித்தல். எனவே நாம் அனைவரும் உடலின் மொழி அறிந்து நமக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அதை உடனே மருந்தோ மாத்திரையோ கொண்டு தடை செய்ய வேண்டாம். உடல் தன் வேலையை சீராக செய்ய நாம் அனுமதித்தால்தான் நாம் நோய் எனும் பிணியிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். நாம் அனைவரும் முதலில் நம் உடலை நேசிப்போம். நம் உடல் உள் உறுப்புகளை நேசிப்போம். நாம் நம்மை நேசிப்போம். நாம் வெளி உறுப்புகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே அளவிற்கு நம் உள் உறுப்புகளின் உணர்வுகளும் மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நாம் ஆரோக்கியமாகவும் தோற்றத்துடனும் இருக்க முடியும். உடல் கழிவுகளான திடக்கழிவு, திடக்கழிவு, வாயு கழிவு ஆகிய இவற்றை வெளியேற்றும் உடலின் மொழிகளை அறிந்து கொள்வது ஒரு அடிப்படை கல்வியில் சேர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபாம் அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு உடலின் மொழி தெரியுமா? உடலின் மொழி. இப்பொழுது மனிதர்கள் உலகில் 850 கோடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பறந்து விரிந்த இந்த உலகத்திலே பல்வேறு நாடுகளில் பல்வேறு மொழிகள் பேசப்படுகிறது. இந்த மொழிகளினுடைய பயன் என்ன என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடியதாக இந்த மொழி இருக்கிறது. கம்யூனிகேஷன் என்று சொல்வார்கள். நமது வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம்
பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த சிந்தனைகளை பல்வேறு மொழிகளில் சொல்லிக்கொள்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 850 கோடி மனிதர்களுக்கும் அவர்களிடம் ஒரே மொழியில் பேசக்கூடிய ஒன்று என்று சொன்னால் அதுதான் இந்த உடலின் மொழி. நாம் புறத்தில் எத்தனை மொழிகள் பேசி கொண்டிருந்தாலும் இந்த உடலின் மொழி ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதுதான் இயற்கை. இப்போது இதை வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு சிந்தனையை கூட நாம் செய்து கொள்ள வேண்டும். என்ன என்று சொன்னால், உலகில் பல்வேறு மதங்கள் பல்வேறு உருவங்களில் இறைவன் என்பதை, இறைநிலையை வணங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் அது உண்மையாக பார்க்கும் பொழுது அந்த இறைநிலை என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆக அதே போலத்தான் இந்த உடலின் மொழி என்பதும். அப்போ இதுவும் நம்மோடு பேசக்கூடிய ஒன்று தானே, அதாவது நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒன்று தானே, கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு செயல்தான் இந்த உடலின் மொழி. ஆக இந்த உடலின் மொழி என்று ஒன்று சொல்லுகிறோம். இன்னும் நாம் நமது சிந்தனையிலே உடலின் அறிவு என்று ஒரு சிந்தனையை நாம் செய்திருக்கிறோம். எப்பொழுது என்று சொன்னால், அந்த தானியங்கி நரம்பு மண்டலம் என்று இந்த நரம்பு மண்டலத்தை பற்றிய ஒரு சிந்தனையை நாம் நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே சிந்தனையாக செய்திருக்கிறோம். அந்த சிந்தனையிலே அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று மைய நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம் என்று பிரித்தோம். அப்போ அந்த தானியங்கி நரம்பு மண்டலம் என்று அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்கிறோமே, அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் விரிந்து சிந்திக்கும் பொழுது அங்கு உடலின் அறிவு என்று அதை சிந்தித்தோம். அப்போ அந்த உடலின் அறிவு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அறிவு அதுவாக செயல்பட்டு கொண்டிருக்கும். நமக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாம் உணவை சாப்பிட்டு விட்டோம். அது செரிமானமாகி முடிக்கும் வரை அது என்ன செய்கிறது என்பதை நமக்கு அது தெரிவிப்பதே கிடையாது. அதற்கு மொழி என்ற ஒன்று தேவையில்லை. அது நம்மளோட கம்யூனிகேட் பண்ணாது. ஆனால் அந்த அறிவு எப்போ நம்மளோட தொடர்பு கொள்ளும் என்று சொன்னால், அங்கு செரிக்க முடியாத உணவு நாம் சாப்பிடுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன செய்யும்? நீ அளவுக்கு அதிகமான உணவை இங்கு அனுப்பியிருக்கிறாய், முரணான உணவை எனக்கு அனுப்பியிருக்கிறாய் என்று நமக்கு அது இந்த உடம்பு ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ தான் அங்கே மொழி என்று மாறுகிறது. உடலின் அறிவு உடலின் மொழியாக மாறி நமக்கு அதை உணர்த்துகிறது. அப்போ உடலின் அறிவு உள்ளே பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் அது நம்மை எந்த வகையிலும் அதாவது பாதிப்படையாமல், நமக்கு எதுவுமே தெரியாமல் அது செய்து கொண்டிருக்கும். நாம் என்ன செய்யக்கூடாது? அதுக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் இருந்தால் போதும். அப்போ இடைஞ்சல் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது என்ன பண்ணும்? நம்மளோட பேசும். ஏன் இப்படி செய்தாய்? இதை செய்யாதே. இப்படி செய்தால் இதை நான் இப்படி செய்ய வேண்டியிருக்கிறது. நீ இப்படி செய்ததனால்தான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று
நம்மோடு பேசுகிற மொழி இருக்கிறதல்லவா, அதுதான் உடலின் மொழி என்று சொல்லுகிறோம். இப்போது இங்கே இந்த சிந்தனையிலே பல்வேறு உடலின் மொழிகளை இங்கு நாம் சிந்தனைக்காக பேசியிருக்கிறோம். ஒரு 13 வகையிலே அதை சொல்லியிருக்கிறோம். இன்னும் அதை நிறைய சொல்லலாம். இப்போது இவற்றையெல்லாம் என்னவென்று சொல்கிறோம் என்று சொன்னால், அதாவது நம் உடல் நமக்கு அறிவுறுத்தும் அறிகுறிகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சிம்டம்ஸ் என்று சொல்வார்கள். இதை இப்பொழுது மருத்துவ உலகம் என்ன செய்கிறது, அதுவும் குறிப்பாக விஞ்ஞான மருத்துவம் இதை நோய் அறிகுறிகள் என்று சொல்லுகிறது. நோய்க்கான அறிகுறிகள் என்று சொல்லுகிறது. நோய்க்கான அறிகுறிகள் என்று சொன்னால், உடலில் நோயாக மாறப்போகிறது, இப்படியே இதை செய்து கொண்டே இருந்தால் அது நோயாக மாறிவிடும் என்று நமக்கு அறிவுறுத்துவது தான் இந்த நோய் அறிகுறிகள். அப்போ இந்த உடல் என்ன நம்மிடம் பேசுகிறது என்று தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ இதை மீண்டும் நீ இப்படி செய்யாதே என்று சொல்லும். அப்படி செய்தால் அது நோயாக மாறவிடாமல் இருப்பதற்காக நான் இதை செய்கிறேன் என்று சொல்லும். அப்போ எதுக்கு சொல்லுது? இதுக்கும் மேலே அப்படியே செய்தாய் என்று சொன்னால் அது நோயாக மாறிவிடும், நீதான் மிகவும் துன்பத்துக்குள்ளாவாய் என்று நம்மிடம் பேசுகிறது. அப்போ இது முழுவதும் அறிகுறிகள். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பசி தாகம் என்று 2 இருக்கிறது. இன்னொன்று சிறுநீர் கழித்தல், மலம் கழித்தல். இந்த 13ல் இந்த 4 மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது பொதுவாக நமது தேவைகள் 3இல் வரும். இயற்கை துன்பம் என்பதில் வரும். இது பொதுவாக எல்லோருக்கும் இருக்கக்கூடியது. அப்போ மற்ற அனைத்தும் இந்த 4ஐயும் தவிர மற்றதெல்லாம் பொதுவாக எல்லோருக்கும் இருக்காது. நாம் ஏதாவது தவறு செய்தால், இந்த உடலின் இயக்கத்துக்கு ஏதாவது தவறு செய்தால்தான் மற்ற மொழிகள் எல்லாம் பேசப்படும். ஆனால் இந்த 4 மொழிகளும் இயல்பாக நம்மிடம் இருக்கக்கூடியது. பசிதாகம் தேவைகள் 3இலே முதலாவதாக இருக்கக்கூடியது. உடல் கழிவுகளின் உந்து வேகம், மலம் கழித்தல், சிறுநீர் போகுது. இந்த 2ம் பார்த்தோம்னா உடல் கழிவுகளின் உந்து வேகம்னு சொல்லலாம். இப்போ வியர்வை கூட அப்படித்தானே, அந்த மற்ற உடலின் மொழியாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதும் அந்த கழிவுகளின் வெளியேற்றம் தானே என்று சொன்னால் அப்படி அல்ல. இயல்பாக அது தேவை என்பதில் பசிதாகம் இருக்கும், அது கழிவாக வெளியேற வேண்டும். இந்த 4ம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதையே நம்ம என்ன சொல்கிறோம், அதை நிறைவேற்றப்படாமல் இருந்தாலும் தவறு, அதிகமாக நிறைவேற்றினாலும் தவறு என்று சொல்வோம், முறை மாறினாலும் தவறு என்று சொல்வோம். அது அதிகமாகவும் முறை மாறும் பொழுது தான் இந்த மற்ற வாந்தி, பேதி, காய்ச்சல், இருமல், தும்மல் இதெல்லாம் வருதே. இதெல்லாம் எப்போ அப்படின்னா, இந்த பசிதாகம் என்ற அந்த தேவையை அளவு முறை மீறியோ அல்லது முறை மாறும்போது இந்த மொழியில் அவை நமக்கு உணர்த்துகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இவை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம், நோய் அறிகுறிகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா. இந்த அறிகுறிகள் என்பது நமக்கு, இந்த அறிகுறிகள் வெளிப்படுவது துன்பமாக இருக்குமா, இன்பமாக இருக்குமா? துன்பமாகத்தான் இருக்கும். இப்போ அதில் நாம் என்ன சொன்னோம், பசிதாகம், அந்த சிறுநீர், மலம், இந்த 4ஐயும் தேவைகள் 3ன்னு சொல்லிட்டோம். அந்த தேவைகள் 3ஐயும் நாம் எப்படி நாம் சிந்தித்திருக்கிறோம்? நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே தேவைகள் 3ஐ இயற்கை துன்பம் என்று நாம் கேட்டகரைஸ் பண்ணி
நாம் சிந்தித்திருக்கிறோம். அப்போ அதுவும் துன்பம் தானே? ஆமாம். ஆனால் அது எல்லோருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய துன்பம். சரி, இப்போது இந்த நாளையும் தவிர இந்த 13 மற்றதெல்லாம் என்ன துன்பம் அப்படின்னு சொன்னால், அதையெல்லாம் நாம் செயற்கை துன்பம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிதான், செயற்கை துன்பம். ஏன்? நாம் அளவு முறை மீறி அல்லது முறை மாறி இந்த உணவு எடுத்துக்கொண்டதனால் தான் மற்ற எல்லா துன்பமும் வருகிறது. அப்போ அது செயற்கை துன்பம். அப்போ இந்த வாந்தி, பேதி, காய்ச்சல், இருமல், சளி இவ்வாறு ஒவ்வொன்றும் செயற்கை துன்பம்தான். சரி, அப்போ துன்பமாகத்தான் உணர்கிறோம். இப்போ மனிதன் என்ன நினைக்கிறான்னா, இந்த துன்பம் எனக்கு இருக்கக்கூடாது. சரி, இந்த துன்பம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன செய்கிறோம்? பசி தாகம் இருந்துச்சுன்னா தண்ணி குடிச்சுக்கிறோம், உணவு சாப்பிட்டுக்கிறோம், அந்த துன்பம் நீங்கி விடுகிறது. சரி, யூரின் போகணுமா போயிடுறோம், மலம் போகணுமா போயிடுறோம். இதனாலேயும் நம்ம அதை தேவையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் செய்து அந்த துன்பத்தை போக்கிக் கொள்கிறோம். மற்றதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், மற்றது எல்லாமே உடலின் மொழி. உடல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறின்னா அறிகுறின்னு கூட சொல்ல முடியாது, நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ அந்த துன்பத்துக்கு என்ன பண்ணுறதுன்னா, உடனே மனிதன் என்ன செய்கிறான்? இந்த சிம்டம் எல்லாத்தையும் அந்த துன்பத்திலிருந்து நீங்குவதற்காக அந்த சிம்டத்தையே எதிர்த்து நிறுத்தக்கூடிய மாத்திரைகளை சாப்பிட்டு அதை என்ன பண்ணுறான்? நிறுத்தி விடுகிறான். இங்கு தான் மனிதன் மிகப்பெரிய தவறை செய்கிறான். அந்த உடலின் மொழி நம்ம நல்லதுக்காக தான் நமக்கு சொல்லுது. அப்போ சொல்லும்போது நாம் என்ன அதற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் இந்த தவறை செய்ததனால்தான் நீ இப்படி எனக்கு சொல்லுகிறாய், இனிமேல் உணவில் அளவு முறை மீறமாட்டேன், முறை மாறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அதுக்கு என்ன சொல்லணும்? பதில் சொல்லி சரண்டர் ஆகிட்டு நாம் இந்த அறிகுறிகளை எல்லாம் என்ன பண்ணிக்கணும்? அப்படியே அனுபவம் செய்ய வேண்டும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அப்போ அந்த அறிகுறிகள் நீங்கும் வரை என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் சும்மா இருக்கணும்னா என்ன? இந்த தேவைகள் 3ல் முதல் தேவையை நிறுத்திவிட வேண்டும், 3வது தேவை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், அதில் கூட இந்த மற்ற அறிகுறிகளெல்லாம் இருக்குது. காய்ச்சல் இருக்குது, சளி இருக்குது, இருமல் இருக்குது, பேதி இருக்குது, எத்தனை இந்த எல்லாமே எடுத்துக்குவோம், இதெல்லாமே வருது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? பசி தாகம், அங்கே அந்த உடம்பே என்ன சொல்லிடுது பாருங்கள், பசியை நிறுத்திவிடும். அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். காய்ச்சல் இருக்கும்போது பசியை நிறுத்தி விடுகிறது. நீ அதுக்கு மேலே பசியே இல்லைனாலும் நேரத்துக்கு சாப்பிடணுமேனு சாப்பிட்டீங்கன்னா நம்ம நாக்கில் கசப்பை உண்டு பண்ணுகிறது. அப்போ அது என்ன பண்ணுது? சாப்பிடாதேன்னு சொல்லுது. ஏன் சாப்பிடாதேன்னு சொல்லுது? இந்த பசி தாகத்தில் நீ அளவு முறை மீறியதனால்தான் இந்த உடலின் மொழி நமக்கு நீ மீறுகிறாய் என்று சொல்லுகிறது. அப்போ என்ன செய்யணும்? அது உடலுக்கு நோயாக மாறாமல் இருப்பதற்காக அவற்றையெல்லாம் வெளியே தள்ளுவது தான் இந்த சிம்டம் எல்லாமே, அறிகுறி எல்லாமே. அதை நான் தள்ளி முடிக்கும் வரை என்ன செய்யாத, நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லு. அப்போ என்ன பண்ணலாம்? அங்கே உணவை நிறுத்திவிட வேண்டும். சரி, தண்ணீர் குடிக்கலாமா என்று கேட்டால், தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த உடலின் மொழி இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும்போது பசி என்பதை நிறுத்திவிடும், ஆனால் தாகம் என்பது இருக்கும். காய்ச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தாகம் இருக்கும், பசி இருக்காது. அப்போ என்னாச்சு? சாப்பிட வேண்டாம், ஆனால் தண்ணீர் குடித்து கொண்டே இரு. ஏன்? அது இந்த அறிகுறிகளையெல்லாம் உடலை விட்டு வெளியே நீக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்காக அது நமக்கு இந்த வகையில் நம்மிடம் பேசிவிட்டு அது தூய்மை செய்யக்கூடிய வேலையை செய்கிறது. அதுக்கு நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தூய்மை செய்வது ஈஸி. வீடை கூட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை அப்படியே தண்ணி ஊற்றி கழுவி விட்டாங்கன்னா இன்னும் சுத்தமாயிரும் இல்லையா?
அப்போ அந்த தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த யூரின் போகிறது, மோஷன் போகிறது, கழிவுகளின் வெளியேற்றம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் உணவை மட்டும் நிறுத்த வேண்டும். இப்போ பாருங்கள், இன்றைய சிந்தனையில் நமக்கு என்ன தெரிகிறது? நோய் வருவதற்கு முக்கியமாக மனிதன் என்ன காரணம் செய்கிறான் என்று சொன்னால், உணவு தான் நோய்க்கு அடிப்படையாக காரணமாக இருக்கிறது என்பதை இன்றைய சிந்தனையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நீங்கள் இன்றைக்கி இந்த உடலின் மொழி சொல்லக்கூடிய அனைத்தும் பாருங்கள், உணவு அதிகமானதனால், முரணானதனால் அதுக்காக இருக்கக்கூடியது தான் இவ்வளவும். சார், சளி கூட அப்படி தானா? சளி கூட உணவினுடைய அதிகரிப்பினால், செரிமானம் இல்லாததினால் வரக்கூடியது தான் அந்த சளி, இருமல் கூட. அது கூட ஏதோ நம்ம மழையில் நனைஞ்சோம், இந்த குளிர் காற்றடிச்சிச்சு இல்லை. இங்கே நம்ம வயிறு சரியில்லாமல், உணவு சரியில்லாமல் இருந்தால்தான் அந்த சீதோஷணம் நம்மளை பாதிக்குமே தவிர இல்லாட்டி அதுவும் நம்மளை பாதிக்காது. ஆக இப்போது இந்த வகையில் உணவு என்பதில் நாம் செய்யக்கூடிய தவறு தான் இவ்வளவுக்கும் காரணமாக இருக்கிறது. அப்போ இந்த சிம்டமெல்லாம் நிறுத்துகிறோம். இப்போ காய்ச்சல் வந்தோடனே மாத்திரை போட்டு காய்ச்சலை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால், உடல் நம்மிடம் பேசுவதை என்ன பண்ணுறோம்? நீ கம்முன்னு கடை அப்படின்னு சொல்லி அதை அடக்குவதாக மாறுகிறது. அப்போ அப்படி அடக்கி விட்டால் அது நமக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தியை சொல்லாமல் நிறுத்தி விடுகிறது. அப்போ என்ன ஆகும்? உடலில் நோய் பெருக ஆரம்பித்து விடும். அப்போ இந்த மாதிரியான உடலின் மொழியில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு அந்த அறிகுறிகளுக்கும் மருந்து மாத்திரைகளை போட்டு அதை நிறுத்துகிறவர்கள் மிகப்பெரிய நோய்க்கு ஆளாகக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இதை ஆங்கில மருத்துவத்தை தவிர மற்ற மருத்துவங்கள் அதை நிறுத்துவது கிடையாது. அதை உணர்ந்து கொண்டு அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில்தான் அந்த மருத்துவம் இருக்கும். ஆக மருத்துவம் என்பது என்ன என்று சொன்னால், நாம் சாப்பிடாமல் ஓய்வில் இருந்தாலே அது சரியாகிவிடும். இருந்தாலும் அதற்கு ஒரு உதவி செய்யக்கூடிய வகையில் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இந்த உயிர் ஆற்றலை பெருக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகளை நாம் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். ஹோமியோபதி மருந்துகள் சாப்பிடலாம். அவையெல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த சிம்டம் அப்படியே நிறுத்தாது. ஹோமியோபதி மருந்து என்ன செய்யும் அப்படின்னா, அதாவது திரவமாக இந்த கழிவுகள் வெளியேற்றி கொண்டிருக்கிறது அல்லவா இந்த உடல், அவற்றை அணுவாக மாற்றி வெளியே செல்வதற்கு அது ஹோமியோபதி மருந்து வேலை செய்யும். அப்போ அது சுலபமாக அதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல் சித்தா ஆயுர்வேதா மருந்துகள் என்ன செய்யும்? உடலின் உயிராற்றலை பெருக்கி இந்த ஒவ்வொரு சிம்டம்ஸ், அறிகுறிகளையும் நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு திறனை கொடுக்கும். ஆனால் அதை நிறுத்தாது. ஆனால் இந்த ஆங்கில மருத்துவம் மட்டும்தான். வாந்தி வருதா? வாந்தியை நிறுத்துறதுக்கு மாத்திரை, காய்ச்சலை நிறுத்துறதுக்கு மாத்திரை, சளியை நிறுத்துறதுக்கு மாத்திரை, இருமலை நிறுத்துறதுக்கு மாத்திரை, பேதி போகுது அதை நிறுத்துறதுக்கு மாத்திரை, எல்லாவற்றையும் நிறுத்துவதற்காக மாத்திரை கொடுக்கிறது. ஆக அதை கொடுத்தோம் என்று சொன்னால் அது பெரிய நோயாக மாறும். அப்போ இப்போ இன்றைய சிந்தனையில் நாம் ஒன்று புரிஞ்சுக்கலாம். உலகத்திலே இப்பொழுது பெரிய பெரிய நோய்கள் என்று நிறைய நோய்களை பார்க்கிறோம். நிறைய நோய்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஏன் வந்தது என்று சொன்னால், இந்த உடலின் அறிவு அதற்கு இடைஞ்சல் வரும்பொழுது அது நம்மிடம் பேசக்கூடிய அந்த மொழியை புரிந்து கொள்ளாமல் அது பேசுவதை நிறுத்துவது தான் இவ்வளவு நோய்களுக்கும் காரணம். யாரோ நம்மள்கிட்ட பேசுகிறதெல்லாம் கேட்குறோம். இந்த உடல் நம்மள்கிட்ட பேசுகிறத என்ன பண்ணுறோம்? உங்ககிட்ட நான் பேச தயாராக இல்லை, நான் என்னென்னமோ பேசுவேன், உலகத்தில் இருக்கக்கூடிய கண்டதெல்லாம் பேசுவேன், இந்த உடல் பேசுகிறத மட்டும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். நாம் யார் பேசுகிறத கேட்குறோமோ இல்லையோ, அம்மா அப்பா சொல்கிறத கேட்குறோமோ இல்லையோ,
கணவன் மனைவி சொல்கிறத கேட்குறோமோ இல்லையோ, இந்த அது அதிகாரிகள் சொல்கிறத கேட்குறோமோ இல்லையோ, நம்ம உடம்பு சொல்கிறத நம்ம கேட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இது ஒன்று மட்டும் நம்ம கேட்குறதே இல்லை. நம்ம உடம்பு நம்மிடம் பேசுகிறது, அதை கேட்பதில்லை, காது கொடுத்து கேட்பதில்லை. பேச விடாமல் அதை தடுப்பதற்காக மருந்து மாத்திரைகளை கண்டுபிடித்து இப்பொழுது உலகத்தில் பெரிய வியாபாரம் என்று சொன்னால் இந்த உடல் பேசுவதை அதை என்ன பண்ணுறது, அதை நிறுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் தான். ஏகப்பட்ட மாத்திரைகள் தயார் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். 850 கோடி உடல் பேசிக்கொண்டிருக்கிறது. 850 கோடி உடல் பேசுவதை தடுப்பதற்காக எத்தனை 850 கோடி அவங்க அந்த மருந்து மாத்திரைகளை என்ன பண்ணுறாங்க, இங்கே தயார் பண்ணி உலகம் முழுவதும் விநியோகம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த உடலின் மொழியை எதிர்ப்பதற்கான மருந்து மாத்திரைகள் இது எப்பொழுது நாம் நிறுத்தப் போகிறோம்? இப்பொழுதெல்லாம் மேலை நாட்டில் ஓரளவுக்கு இவையெல்லாம் குறைவாக பயன்படுத்த வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். அவர்கள் உடலின் மொழியை புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, அவர்கள் இப்படி இதை நிறுத்துவதால் பெரிய நோய்கள் வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் அதிகமாக கொடுப்பதில்லை. 102 டிகிரி இருந்துச்சுன்னா கூட இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரையெல்லாம் வேண்டாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கங்கிறாங்க. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக மாறிவிட்டது இந்த ஆங்கில மருத்துவம் உருவாகிய அந்த ஐரோப்பா நாடுகளில். அப்படி அங்கு வைத்தியம் நடக்கிறது. ஆனால் இது ரொம்ப கொடுமையாக இருக்கக்கூடியது எங்கே என்று சொன்னால் இந்தியாவில் தான் மிக கொடுமையாக இருக்கிறது. அதாவது கொஞ்சம் இந்த உடலின் மொழி லேசாக தெரிஞ்சுன்னா கூட உடனே அதுக்கு மாத்திரையை விட நேர ஊசி போட்டுறோம். அந்த அளவுக்கு அதை தடுக்கக்கூடியது இங்கு தான் அதிகமாக இருக்கிறது. இப்போ இந்த சிந்தனை உடலின் மொழி என்று பேசக்கூடிய சிந்தனை எங்கே இருக்கிறது? அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இங்கு தான் அதை பேசுகிறார்கள். சித்தர்கள் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது நாட்டில் தான் இந்த தத்துவமும் பேசப்படுகிறது. இதை தடுப்பதும் அதிகமாக இங்கு தான் நடக்கிறது. அப்போ இந்த மருந்து மாத்திரைகள் விற்கக்கூடிய இடம், அதற்குரிய மார்க்கெட் அப்படின்னு இந்த உலகம் முழுவதும் எங்கே பார்க்குது? மேலை நாடுகளில் மருந்து மாத்திரை கம்பெனிகள் நிறைய தயார் பண்ணுறாங்க. அதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்குத்தான் அதிகமாக போகிறது. இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் தான் அதிகமாக அனுப்புகிறார்கள். இங்கு மக்கள் அனைவரும் இந்த உடலின் மொழியை புரிந்து கொள்ளாமல் இந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு பெரிய நோய்களாக மாற்றுகிறார்கள். அப்புறம் அதுக்கு மருந்து மாத்திரை அனுப்புகிறாங்க. அப்போ இந்தியாவில் இந்த மருந்து வியாபாரம் என்பது தான் கொடிகட்டி பறக்கக்கூடிய வியாபாரமாக இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த உடலின் மொழியை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பேசிய இந்த சிந்தனைகளை நமது நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் கேட்கக்கூடிய அளவில் இதை பகிர்ந்து அனைவரும் கேட்டால் நாம் ஓரளவுக்கு இந்த மருந்து மாத்திரைகளினுடைய பயன்பாட்டை குறைத்து கொள்ளலாம். அதை குறைத்தால் அன்றி உலகிலுள்ள மனிதர்களுடைய ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த முடியவே முடியாது. ஆக இவை அனைத்தும் உடல் நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறி தானே தவிர இவைகள் நோய்கள் அல்ல. இது உடலின் மொழி. இந்த மொழி பேசுவதற்கு அடிப்படை உடலின் அறிவு. உடலின் அறிவை பற்றி இன்னும் பல்வேறு சிந்தனைகளிலே நமது தமிழ் ஆனந்த யோகம் சிந்தனையாக கொடுக்கும். இந்த உடலின் மொழியையும் உடலின் அறிவையும் உணர்ந்து கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம். உலக அமைதி என்று மகிழ்ச்சி சொல்வார்களே, அது எங்கு வரும் என்று சொன்னால் இந்த உலகம் முழுவதும் ஆரோக்கியம் எப்பொழுது மலர்கிறதோ அப்பொழுதுதான் அமைதி வரும். ஆரோக்கியம் வந்துவிட்டால் அமைதி தானாக வரும். ஆக உலகம் முழுவதும் எல்லா மக்களும் ஆரோக்கியம் என்ற ஒரு உணர்வுக்கு வருவதற்கு நாம் இந்த சிந்தனையை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு பகிர்வோம். பகிர்ந்து உலகை அமைதிக்கும்
ஆரோக்கியத்துக்கும் கொண்டு வருவதற்கான ஒரு சிறிய ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்வோம். வாழ்க வளமுடன்.